மீண்டும் ஒரு முறை நம்ம குட்டையில விசிறு வலையை வீசி ரொம்ப அதிக அளவுல ஜிலேபி மீன்களை பிடிச்சோம். அண்ணன் குட்டையில இறங்கி 2 முறை வலையை வீசி சில ஜிலேபி மீன்களை பிடிச்சாரு. அண்ணன் 3வது முறை குட்டையில வலையை வீசினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கண்ணிலே தென்படாத ஒரு மீன். அந்த மீன் இந்த குட்டையிலே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த மீன் கண்ணில் தென்பட்டது. அந்த மீன் வலையில மாட்டல, வலை விழுந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்திருக்கு. திடீர்னு அந்த மீன் தண்ணிக்கு மேல வந்து அடிக்கவும் எல்லாருமா சேர்ந்து அந்த மீனை பார்த்துட்டோம். அது வேற எந்த மீனும் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன குட்டையில இருந்து பிடிச்சி பெரிய குட்டையில விட்ட ஆரஞ்சு நிற சாதா கெண்டை மீன் தான். இந்த மீனை குட்டையில விட்டு 5-6 மாசம் மட்டும் தான் கண்ணில் தென்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மீனை பார்க்கவே இல்லை. குட்டையில அரிப்பவலை விட்டு கொடுவா மீன்களை பிடிச்சப்போ ஆரஞ்சு நிற சாதா கெண்டை மீனை தவிர அது கூட இருந்த சாதா கெண்டை மீன்கள் எல்லாமே மாட்டிக்கிச்சு. என் கூட சேர்ந்து அரிப்பவலை இழுத்தவங்க எல்லாம் எவ்வளவு அடியில இருந்து வலையை இழுத்துட்டு வரோம், நீ சொல்ற மாதிரி ஒரு மீன் குட்டையில இருந்தா வலையில மாட்டிருக்காதா, நீ சொல்ற மீன் எல்லாம் குட்டையிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த முறை குட்டையில மீன் பிடிச்சப்போ ஒரு கட்டப்பை நிறைய 20 கிலோக்கு மேல ஜிலேபி மீன்களை பிடிச்சோம். அதுல 1 கிலோ மண் இருக்கு. கடைசியா அண்ணன் விசிறு வலையை கொடுவா மீன் கிழிச்சிருச்சு.